நம்ம ரங்கராஜ் பூண்டே இருக்கார்ல, சாரி ரங்கராஜ் பாண்டே. அந்த ரங்கராஜ் பாண்டே பேசின ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம சமீபத்தில் பார்க்க நேர்ந்துச்சு. எப்போவுமே அவர்களுக்கே உரிய தந்திரத்தோடு பேசக்கூடிய நபர் தான் ரங்கராஜ். எப்போவுமே அவன் எந்த விஷயம் பேசினாலும், எதை சொன்னாலும், எந்த செய்தியை சொன்னாலும் அதில் அவர்களுக்கு சாதகமான ஒரு தந்திரமான பொடி வச்சு பேசக்கூடிய பழக்கம் கொண்டவர், அதையே தன்னுடைய இயல்பாக கொண்டவர் தான் இந்த ரங்கராஜ் பூண்டே. அது மாதிரி நான் ஒரு வீடியோ கிளிப்பு பார்த்தேன். அதில் அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, ஜெயலலிதாவை குறித்து சிலாகித்து பேசியிருந்தார். ஜெயலலிதாவால் தான் எங்கள் பாஜக உள்ளே வர முடியல அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க, ஜெயலலிதாவே பாஜக தான், ஜெயலலிதாவே ஆர்எஸ்எஸ் தான் அப்படின்னு பேசியிருந்தார். அந்த கிளிப்பை கூட பாருங்க. புரியுங்களா? ஜெயலலிதா உயிரோடு இருந்தவரை பாஜக வளரவில்லை. ஏன் நீ என்னப்பா புதுசா ராமருக்கு சொல்றது? நானே கேட்டேன். அயோத்தி ராமர் கோயிலுக்கு கர சேவைக்கு ராம் ராம் என்று எழுதிய செங்கல்களை அனுப்பியவர் ஜெயலலிதா. புரிஞ்சுக்குங்க, இது வரலாறு, நீங்க எழுதி பாத்துக்குங்க. அவங்க தான் கேட்டாங்க. இன்னொரு சொல்றேன் உங்களுக்கு, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வர்றாங்க ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும்போது. அப்போ போப்பாண்டவர் எதிர்க்கிறார். யாருங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய தலைவர். அவர் சண்டைக்கு வர்றார். அம்மா பதில் போடுறாங்க, நான் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டர், நீங்க ஒரு சிட்டியோட ஆள், வேட்டிகன் சிட்டி, இத்தனோடு சிட்டியோட ஆள், நீங்க உங்களுடைய கவர்னன்ஸ் பாருங்க, நான் என் கவர்னன்ஸ் பாருங்க. போப்ப பார்த்து யாராவது சொல்ல முடியுமாங்க? அப்ப பிஜேபிக்கான தேவையே தமிழ்நாட்டில் எல்லாம் போச்சு. அப்பா இவங்க என்னப்பா செய்யறாங்க, அம்மா பின்னு ஃபயரா ஓடுது பாடுச்சு போயிட்டாங்க. பாத்தீங்களா, ஜெயலலிதா ராமர் கோயில் கட்ட செங்கல் அனுப்புனாங்க இங்கிருந்து, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு போப் ஆண்டவரையே எதிர்த்து பேசினாங்க அப்படின்னு ரொம்ப புல்லரிச்சு போய் பூரிச்சு போய் பேசுகிறார். இது எதுக்கான செய்தி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பொதுவாகவே ஜெயலலிதா மேலே பல அலிகேஷன்ஸ், நம்ம பல விமர்சனங்களை வச்சாலும் கூட, ஜெயலலிதா இருந்தால் இந்த மாதிரியான ரொம்ப அதிமுக இவ்வளவு மோசமான நிலைக்கு போயிருக்காது, பாஜகவை உள்ளே நுழைய விட்டுருக்க மாட்டாங்க, பாஜகங்கிற பேர் கூட இன்னிய வரைக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற ஒரு பொதுவான ஒரு விமர்சனம் உண்டு. அது முற்போக்காளர்கள், பகுத்தறிவாளர்கள், திமுக காரர்கள், இதெல்லாம் திமுக காரர்களே கூட வைக்கிற விமர்சனம் தான் இது. என்னதான் கடுமையான எதிர் விமர்சனம் ஜெயலலிதா அவர்கள் மீது இருந்தால் கூட, ஆனால் ஜெயலலிதா இருந்திருந்தால் பாஜகவை இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டாங்கன்னு திமுக காரங்களே அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு விஷயம் தான். இப்படி பரவலாக பொதுமக்களாலையும், அதிமுக காரங்களையும், ஏன் திமுக காரங்களாலையும் கூட, எல்லா முற்போக்காளர்களாலையும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா ஜெயலலிதா இருந்தால் இன்றைக்கி பாஜக வளர விட்டுருக்க மாட்டாங்க, இப்படி அண்ணாமலை மாதிரியான அல்லு சில்லெல்லாம் இன்றைக்கி ஆட்டம் போட்டிருக்காது அப்படின்னு, அந்த பாஜகங்கிற பேரே இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சிருக்காது அப்படிங்கிற விமர்சனம் பொதுவாக இருக்குது. அதை ரங்கராஜால் தாங்கிக்க முடியல. இன்னையா பெரிய பாஜக அப்படின்னு. அது அரசியல் புரிதல் உள்ள, தொடர்ச்சியாக அரசியலை கவனிச்சுக்கிட்டு வர, அரசியல் குறித்து விமர்சனம் பண்ணுற நபர்கள் பேசினா ரங்கராஜுக்கு இப்படி மனசு பிராண்டாது, அப்படி கொதிக்காது, அதுக்கு ஏதாவது பதில் கொடுக்கணும் அப்படின்னு ஆதங்கம் வராது. இது பொதுவாகவே வெகுஜன மக்கள்கிட்டே இந்த விமர்சனம் இருக்கிறதுனால, எந்த வகையிலையும் பாஜகவுக்கு, ஆர்எஸ்எஸ்க்கு, பார்ப்பனியத்துக்கு, பார்ப்பனர்களுக்கு எதிரான மனநிலை லேசாக கூட துளிர்விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய இந்த மாதிரி ரங்கராஜ் பூண்டேக்கள் தொடர்ந்து அதை தாங்கிக்க மாட்டாங்க. உடனடியாக அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை அப்படி இல்லை, இப்படித்தான், இப்படி இல்லை அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கான ஒரு எதிர்வினையாக தான் இந்த ரங்கராஜ் பூண்டே இல்லைப்பா, ஜெயலலிதாவே ஆர்எஸ்எஸ்காரர் தான், பாஜக செய்கிறத விட அதிகமாக ஜெயலலிதா இங்கே செஞ்சுருக்காங்க, இதெல்லாம் வரலாறு நீ தேடி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து முட்டு கொடுத்துருக்காரு. காரணம், பாஜக இருந்தாலும் இல்லைனாலும் எங்களோட வேலை செயல் திட்டம் அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கு, அதனால் ஜெயலலிதாவே எங்களுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, நீங்கள் ஜெயலலிதாவை பெருமைப்படுத்தி மிகைப்படுத்தி பாஜகவை அந்நியப்படுத்தாதீங்க, நாம் எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று அப்படிங்கிற வேலையைத்தான் ரங்கராஜ் பாண்டே இதில் முயற்சி பண்ணியிருக்கார். இதுக்கு பதிலாக நம்ம வெறும் விமர்சனம் வைக்காமல் ஒரு சின்ன புள்ளி விவரத்தை பார்த்துருவோம். ஜெயலலிதா செங்கல் அனுப்பிச்சிருக்காரா இல்லையா, ஜெயலலிதா மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்திருக்காரா இல்லையா அப்படிங்கிறத ஒரு சின்ன புள்ளி விவரத்தை பார்த்துருவோம். ஜெயலலிதா ராமர் கோயில் கட்ட செங்கல் அனுப்பிச்சாரா அப்படின்னா ஆமாம் அனுப்பிச்சார். எந்த ஆண்டு அனுப்பிச்சார் அப்படின்னா 1992 வருஷம். அதாவது எம்ஜிஆர் 1987 மரணிக்கிறாரு. அதுக்கு பிறகு கடுமையான அரசியல் சூழல், ஜானகி அணி, ஜெயலலிதா அணி அப்படி இப்படின்னு மாறுது. அதன் பிறகு ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு 1992 வருஷம் ராமர் கோயில் கட்ட கரசேவை அப்படிங்கிற பேரில் அது ஒரு அயோக்கியத்தனம் தான், அதுக்கு செங்கல் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா இங்கிருந்து ஆதரித்து செங்கல் அனுப்புகிறாங்க ஒரு அடையாளமாக. 92 வருஷம் அனுப்புகிறாங்க.
இப்போது ஜெயலலிதாவை நாம் வந்து இந்த சம்பவத்தில் எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஆமாம், ஜெயலலிதா அப்படியான ஒரு பார்ப்பனிய சித்தாந்த பார்வையோடு தான் அவங்க இருந்தாங்க. ஏன்னா அவங்களே ஒரு பார்ப்பன சமூகத்தை சார்ந்தவங்க அப்படிங்கிறதுனால. ஆனால் அதுக்கு தமிழ்நாடு எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அப்படின்னு எல்லாருக்கும் ரொம்ப தெளிவாகவே தெரியும். மிக கடுமையான எதிர்வினைகளை ஆட்டுருச்சு. ஜெயலலிதா மட்டும் இல்லைங்க, எம்ஜிஆருக்கே இந்த சம்பவம் நடந்திருக்கு. எம்ஜிஆரே வந்து 1979 வருஷம் வந்து பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்கணும், இன்றைக்கி எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்ற பேரில் பார்ப்பனர்களுக்கு 10% இடஒதுக்கீடு மோடி அரசாங்கம் வாரி அள்ளி குவிச்சு கொடுத்துருக்குல்ல. இந்த முயற்சியை தமிழ்நாட்டில் ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் வந்து முயற்சி பண்ணார். 1972 வருஷம் ஜூலை 2ஆம் தேதி பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மசோதாவை தாக்கல் பண்ணுறார், பாஸ் பண்ணுறார். அதுக்கு மிக கடுமையான எதிர்வினையை தமிழ்நாடு கொடுத்த போது 1980 வருஷம் 79 மசோதா தாக்கல் பண்ணுறாரு. 80 வருஷம் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் உயிரோடு இருக்கும்போதே, எம்ஜிஆர் தலைமையில் அதிமுக நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போதே மிக கடுமையான தோல்வியை சந்திக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறதா தான் இந்த நம்மளை எல்லாம் வந்து அரசியல் புரிதலற்ற மக்களாக, நம்ம ஏதோ போகிற போக்கில் ஏதாவது ஒன்று சொன்னால் ஏமாந்து பார்ப்பனியத்தில் வீழ்ந்து போகிற மக்களாக நம்மளை மடைமாற்றத்தான் இந்த மாதிரி ரங்கராஜ் பூண்டேக்கள் வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அவங்கள கிடுக்குப்புடியாக தான் வழி நடத்துவாங்க. மிகப்பெரிய மாசு, தோல்வியே பார்க்காதவர், தொடர்ந்து அவர் உயிரோடு இருக்கிற வரையும் முதலமைச்சர்னு சொன்ன எம்ஜிஆருக்கே இதுதான் நிலைமை. எம்ஜிஆரோட தோல்விகள்லாம் இங்கே மறைக்கப்பட்டுக்கிட்டே வரும். ஒரு மாசாவே அவர் காட்டப்பட்டுக்கிட்டு, ஏன்னா இங்கே ஒரு வலுவான கருத்தியலுக்கு எதிரான ஒரு எண்ணத்தை எதன் வழியிலையாவது உண்டு பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணம் தான். அதுபோல தான் எம்ஜிஆரே இது மாதிரியான மக்கள் விரோத செயலில் ஈடுபடும் போது எம்ஜிஆருக்கே பதிலடி கொடுத்த மண் தான் இந்த தமிழ் மண். அது மாதிரி எம்ஜிஆர் வழியில் எம்ஜிஆரின் தொடர்ச்சியாக ஜெயலலிதா வந்து 1992 வருஷம் கரசேவைங்கிற பேரில் ராமர் கோயிலுங்கிற அயோக்கியத்தனத்துக்கு செங்கல் அனுப்பின வேலைக்கு மிக கடுமையான எதிர்வினையை தமிழ்நாடு கொடுத்துச்சு. அந்த 5 ஆண்டுகள் முடிஞ்சு ஜெயலலிதா அவர்களை அவங்களோட ஆட்சியை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திமுக ஆட்சியை 96ல் தேர்ந்தெடுக்கிறாங்க. 96க்கு பிறகு முழுமையான 5 வருடங்கள் வந்து கலைஞர் தலைமையிலான திமுக அரசு ஆட்சி செய்யுது. இந்த 92ல் ஜெயலலிதா அவர்கள் இந்த ராமர் கோயிலுக்கு செங்கல் அனுப்புனதை கூட நம்ம எப்படி பார்க்க முடியும் அப்படின்னா, தமிழ்நாடு எதிர்வினை ஆற்றுச்சு. இருந்தாலும் அவங்களோட அந்த நடவடிக்கையை நம்ம எப்படியா உள்வாங்க நேரிடுது அப்படின்னா, இங்கே எந்த கட்சி புதுசாக ஆரம்பிக்கப்பட்டாலும் இல்லை எந்த ஒரு ஸ்டேபிளான சுச்சுவேஷன் இல்லைனாலும் அவங்க உடனடியாக ஒரு தங்களுக்கான ஒரு சப்போர்ட்டாக பார்க்குறது, இல்லை இவங்களை நம்பினா இவங்க பெரிய பவர் லாபியாக இருக்கிறாங்க, அதனால் அவங்க மூலமாக நம்ம வந்து இங்கே ஒரு நிலைத்தன்மையை இங்கே நிலை பெற்றலாம் அப்படின்னு கட்சிகளோ தனிநபர்களோ ஏதோ ஒரு அதிகார வர்க்கத்தில் நினைக்கிறது யாருன்னா பார்ப்பன லாபி. அப்போது 87 எம்ஜிஆர் மரணத்துக்கு பிறகு ஜானகி அணியா ஜெயலலிதா அணியா அப்படிங்கிற போர் நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்குள்ள உட்கட்சி போர் நடந்துக்கிட்டு இருக்குது, பூசல் நடந்துக்கிட்டு இருக்குது. அப்போது இயல்பாகவே ஜெயலலிதா வந்து பார்ப்பன சமூக பின்னணி கொண்டதுனால பார்ப்பன லாபி மொத்தம் டெல்லி அதிகாரத்தில் குவிஞ்சு கிடக்கிற பார்ப்பன லாபி இங்கிருந்து ஜெயலலிதாவை தங்களுக்கான ஆளாக பார்க்குது. அதனால் பார்ப்பன லாபி ஜெயலலிதாவுக்கு உதவுறதுனால, பார்ப்பன லாபி ஜெயலலிதாவை வழிநடத்துறதுனால ஜெயலலிதாவோட நடவடிக்கை இது மாதிரியாக இருக்குது. ஜெயலலிதாவும் ஒருவேளை இவங்க கூட நம்ம இருந்தால் நாம் ஒரு தலைவராக வளர்ந்து வர, இல்லை இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழல்களை கையாள நமக்கு ஏதுவாக இருக்கும், ரொம்ப இயல்பாக ஒரு பவர் ஹப் இல்லையா. பார்ப்பன லாபி தானே டெல்லி வரைக்கும் அதிகாரம் கொண்டது, மொத்த அதிகார மையமும் அவங்க கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. அந்த பார்ப்பன லாபி வந்து யாருக்கு சாதகமாக இருக்கோ அவங்க ஆட்சி தொடருவாங்க. இன்றைய வரைக்கும் எடுத்துங்க, விஜய் கட்சி தொடங்கினதுலேருந்து அதிமுக ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு யார் அதிகாரத்தில் இருக்கா, யார் அந்த கட்சியை கட்டுப்பாட்டில் வச்சுருக்கான்னா, பார்ப்பன லாபியோட யார் இணங்கி போகிறாங்களோ, அவங்க சொல்படி யார் தலையாட்டுறாங்களோ அவங்க கையில் தான் அந்த கட்சி இருக்கும். இன்றைக்கி சீமானை எடுத்துக்கங்க, ஏன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு பிரச்சனை வந்த போது யார் அந்த வீட்டில் போய் நின்னாங்க? குருமூர்த்தி போய் நிற்கிறான். இப்படி எங்கே ஒரு குழப்பம் நேர்ந்தாலும் இல்லை எந்த குழப்பத்துக்கும் யார் காரணமாக மூல காரணமாக இருப்பாங்கன்னா பார்ப்பனியம் தான் அதுக்கு மூல காரணமாக இருக்கும். அவங்க தான் அவங்க குடிமை ஆற்ற வேலையை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. காலகாலத்துக்கும் அவங்களுக்கு அதுதான் வேலை.
ஸோ ஜெயலலிதா தன்னை அதிமுகவோட ஒற்றை தலைமையாக மாற்றிக்க, பார்ப்பன லாபியோட இன்ஃப்ளூயன்ஸை தனக்கு சாதகமாக மாற்றிக்க இவங்க பேச்சை இப்போதைக்கு கேட்டுக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்திருக்கலாம். அதனால் அந்த ராமர் கோயிலுக்கு செங்கல் அனுப்புகிறேன் அப்படின்னு அந்த கிறுக்குத்தனமான வேலையை செஞ்சுருக்கலாம். ஆனால் யார் பேச்சை வேணால் கேளு, யார் வேணால் உனக்கு பின்புலமாக இருக்கட்டும், தமிழ்நாடு தமிழ்நாடு தான் அப்படின்னு தமிழ்நாடு மக்கள் மிக கடுமையான எதிர்வினையாற்றி அடுத்த தேர்தலையே ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து பதிலடி கொடுத்து திமுக ஆட்சிக்கு வருது. திமுக ஆட்சியும் போயிட்டுருக்கு. திமுக ஆட்சி முடிஞ்சு மறுபடியும் 2002 அதிமுக ஆட்சி, மறுபடியும் ஜெயலலிதா ஆட்சி வருது. மறுபடியும் சரி மாறி இருப்பாங்க, திருந்தி இருப்பாங்க, திமுகவுக்கு செய்த தவறுகளுக்கு தண்டனை கொடுக்க அதிமுகவுக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு மாற்றி அதிமுகவை தேர்ந்தெடுக்கும் போது 2002 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து உடனடியாக இப்போ ரங்கராஜ் பூண்டே வந்து ரொம்ப பெருமையாக ஆர்காசம் அடைஞ்சி ஒரு விஷயத்தை பேசுகிறாருல, மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, செங்கல் அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தாங்க, போப்பாண்டவரே எடுத்து பேசிட்டாங்க தெரியும்ல, எங்கள் ஆர்எஸ்எஸ் கொள்கையே அதுதான். அப்போவே அவர் வந்து மறைமுகமாக இதில் என்ன செய்தி அப்படின்னா, கிறிஸ்தவர்களை ஜெயலலிதா எதிர்த்திருக்காங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அப்படி தான் இவன் கன்வே பண்ண வர்றது அதுதான். இவனுங்க எப்போவுமே எந்த கட்சிக்கு ஆதரவாக பேசினாலும், எந்த கட்சி எதிராக பேசினாலும், யார் தலைமையில் ஒன்றா உட்காந்து பயணிப்பானுங்க. ஆனால் அல்டிமேட்டாக இவனுங்களோட நோக்கம் அவனுங்களோட குடிமை ஆற்ற வேலையில் தான் இருக்கும். பார்ப்பனியத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான். இன்றைக்கி விஜயை கைப்பற்றத்தான் இவன் துடிச்சிக்கிட்டு இருக்கான், ரங்கராஜ் பூண்டேங்கிற இந்த வெங்காயம். விஜய் எப்படியாவது தன் நான் பெரிய புத்திசாலி மயிறு, பெரிய புடுங்கி நான் பெரிய எவ்வளோ பெரிய வியூக வகுப்பாளர் தெரியல, நான் இந்த தமிழ்நாட்டு அரசியலை இந்திய அரசியலே கரைச்சி குடிச்சிருக்கேன், நீ என் பேச்சை கேளு, ஏன் சொல்படி நட அப்படின்னு தான் இவங்க போகிற இடத்துலலாம் பேட்டி கொடுக்குற இடத்துலாம் வெறுமனே சீமான ஆதரவு, வெறுமனே வந்து என்டிஏ கூட்டணி ஆதரவுன்னு பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க. ரங்கராஜ் சுருக்கி பார்த்துறாதீங்க. அவனோட திட்டம் வந்து எப்படியாவது விஜய்க்குள்ளே அங்கே இவன் பவர் ஹப்பாக மாறணும், இவன் பெரிய லாபியாக மாறணும், விஜயை தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும், தான் பெரிய வியூக வகுப்பாளர் பிடுங்கி தான் பேச்சை விஜய் கேட்கணும், இவ்வளோ பெரிய மாஸ் கூட்டத்தை நம்ம மிகப்பெரிய அளவில் பார்ப்பனிய மயமாக்கிடலாம் அப்படின்னு தான் இவன் பேசிக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். இப்போ விஷயத்துக்கு வருவோம். இந்த 2002 திரும்பவும் ஜெயலலிதா ஆட்சி வந்ததுனே அந்த மதமாற்ற தடை சட்டம் வந்து கொண்டு வராங்க. 2002 மதமாற்ற தடை சட்டம் மட்டும் இல்லை, 2003 இந்த 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 செய்தி வந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. 90s கிட்ஸ்லேருந்து யாருமே மறந்துருக்க மாட்டீங்க, பழைய ஆட்களை யாருமே மறந்துருக்க மாட்டீங்க. 2002 மதமாற்ற தடை சட்டம், 2003 கோவில்களில் ஆடு கோழி பலியிடுறத தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மிக மோசமான ஒரு பாசிச நடவடிக்கையை வந்து ஜெயலலிதா கொண்டு வராங்க. 92 செங்கல் அனுப்புகிறாங்க, 2002 மதமாற்ற தடை சட்டம், 2003 ஆடு கோழி பலியிடுறது தடை சட்டம், இதை கொண்டு வராங்க. மிக கடுமையான எதிர்வினைகள் தமிழ்நாடு ஜெயலலிதா அவர்களுக்கு கொடுக்குது, மிக கடுமையான நெருக்கடியை கொடுக்குது தமிழ்நாட்டு மக்கள். குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் வந்து இந்த ஆடுகோழி பலியிடுற சட்டம், மதமாற்ற தடை சட்டத்துக்கெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களத்தில் இறங்கி மிக கடுமையான போராட்டங்களை, மிக கடுமையான நெருக்கடியை வந்து ஜெயலலிதா அரசுக்கு கொடுக்குது. அதன் விளைவாக தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த எதிர்ப்பின் காரணமாக முற்போக்கு கட்சி விசிகா உள்ளிட்ட முற்போக்கு கட்சிகளின் ஒட்டுமொத்த எதிர்ப்பின் காரணமாக 2002 கொண்டு வரப்பட்ட மதமாற்ற தடை சட்டம் 2004 ரத்து செய்யப்படுது. ரங்கராஜ் பூண்டே இதையும் சேர்த்து சொல்லு. 2002 கொண்டு வரப்பட்ட தடை சட்டம் 2004 ரத்து செய்யப்படுது. 2003 கொண்டு வரப்பட்ட அந்த ஆடுகோழி பலியிடுறதும் மதமாற்ற தடை சட்டமும் ரெண்டுமே 2004 ரத்து செய்யப்படுது. ரத்து செய்ய வைத்தவர்கள் விடுதலை சிறுத்தைகள், தமிழ்நாட்டு மக்கள். அதை முதல்ல நினைவு வச்சுக்கணும். இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சி உள்ளவரை தமிழ்நாட்டுக்கு பாஜக அலர்ஜி இருக்குது அப்படின்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிதல் உள்ளவரை பாஜக எந்த வடிவில், ஜெயலலிதா வடிவிலோ, சீமான் வடிவிலோ, விஜய் வடிவிலோ, அன்புமணி வடிவிலோ, சௌமியா வடிவிலோ, யார் வடிவில் வந்தாலும் எதிர்த்து நிற்கும் தமிழ்நாடு. செருப்பு கொண்டு அடிக்கும் தமிழ்நாடு பாஜக காரனை, ஆர்எஸ்எஸ் காரனை. இதை சேர்த்து பதிவேட்டணும். இவன் நம்மளை எல்லாம் அப்படியே போகிற போக்கில் நீ ஜெயலலிதா பாஜக உள்ளே விட்டுருக்க மாட்டாங்கங்கிற, ஜெயலலிதாவே பாஜக காரங்க தான், ஜெயலலிதாவே ஆர்எஸ்எஸ் காரங்க தான் அப்படிங்கிறத மாதிரி ரொம்ப சாஃப்டாக பாஜகவையும் இந்துத்துவத்தையும் பார்ப்பன குடிமி மயிரையும் கொண்டு வந்து நமக்குள்ளே திணிக்க பார்க்குறான். நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் வரலாறு. பார்ப்பனியமே நேரடியாக பார்ப்பன வீட்டு பெண்ணே ஆட்சியில் இருந்தாலும், ஏன் இதுக்கு முன்னாடி ராஜாஜியும் இருந்திருக்கார்,
யார் ஆட்சியில் இருந்தாலும். ஏன்னா இவர்கள் தான் அதிகார மையமாக இருந்தாங்க. அவங்க கையில் தான் ஆட்சிகள் இருந்துச்சு, அவங்க கையில் தான் கல்வி இருந்துச்சு, எல்லாமும் அவங்க கையில் தான் இருந்துச்சு. யார் ஆட்சியில் இருந்தாலும் உங்களை பணிய வைப்போம் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டோட அரசியல். இப்படி ஜெயலலிதாவே அதிமுக திராவிட கட்சி வழிவந்து ஒரு பார்ப்பன பெண் அந்த கட்சியை கைப்பற்றினாலும், பார்ப்பன லாபி மூலமாக அந்த கட்சிக்கு தலைமை ஏற்றாலும் தமிழ்நாடு பணிய வைக்கும் அப்படிங்கிறது தான். தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லுங்கிறது இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களோட முழக்கம் மட்டும் இல்லை, என்றைக்கும் தமிழ்நாட்டோட முழக்கம் அதுதான். தமிழ்நாடு தொடர்ச்சியாக போராடும், தமிழ்நாடு வென்று காட்டியிருக்கு. அதை முதல்ல அவன் பூண்டேக்கு புரியும், அவன் ஏமாத்த பார்க்குற மக்கள் நாம் புரிஞ்சுக்கணும், நாம் தெளிவாக இருக்கணும். இப்போ இதுவரைக்கும் ஜெயலலிதா அவர்களோட நடவடிக்கை செயல்பாடு, அதுக்கு மக்களோட எதிர்வினை அப்படின்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா. 1992, அதன் பிறகு 2002, 2003, 2004 இது வரைக்கும் ஒரு நடவடிக்கை. மறுபடியும் மக்கள் ஜெயலலிதா அவர்களுக்கு பதிலடி, இந்த மாதிரியான மோசமான நடவடிக்கைகளுக்கு எதிராக ஜெயலலிதா அவர்களுக்கு பதிலடி கொடுக்குறாங்க மக்கள். மறுபடியும் அதிமுக ஆட்சி தூக்கி எறியப்படுது. மறுபடியும் திமுக ஆட்சி 2006 வருது. 2006 திமுக ஆட்சி வருது. அதன் பிறகு 2006 ஈழப்படுகொலை இதெல்லாம் இந்த ஃபேக்டர்லாம் ஒர்க் அவுட் ஆகி 2006 to 2011 திமுக ஆட்சி முடிஞ்சு 2011 மீண்டும் ஜெயலலிதா ஆட்சி வருது. இதன் பிறகு தான் நம்ம கவனிக்கணும், ஜெயலலிதாவோட நடவடிக்கை, ஜெயலலிதா பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் ஆதரவாக இருந்தாங்களா என்ன அப்படிங்கிறது. எப்பவுமே ஒரு நபர்களோட இறுதி கால நடவடிக்கை தான் அவங்களோட உண்மையான செயல் திட்டம். ஆரம்ப காலகட்டங்களில் பல பேர் பல தவறுகளை செய்யலாம், அதிலிருந்து பாடம் கற்கலாம், தங்களை திருத்திக்கலாம், மாற்றிக்கலாம், கடந்து வரலாம். அப்போது அவங்களோட இறுதி கால நடவடிக்கை, இறுதி நிலைப்பாடு என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். 2011 மீண்டும் திமுகவோட எதிர்ப்பாளையினால் மீண்டும் அதிமுக 2011 ஆட்சி அமைக்குது. திமுக எதிர்ப்பலை எங்கேருந்து வருதுன்னாக்கா படுகொலை, அதில் ஈழ மக்கள் படுகொலையிலிருந்து வருது. அப்போ 2011 ஆட்சி அமைச்ச ஜெயலலிதா 2014 இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்ல மறந்துட்டோம். 1992 செங்கல் அனுப்பிச்ச ஜெயலலிதா தான் 1994 தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில் சட்டமாக்குறாங்க. 9வது அட்டவணையில் இணைக்கிறாங்க. அங்கே மசோதா தாக்கல் பண்ணி 1994 வருஷம். 92 செங்கல் அனுப்பின ஜெயலலிதா 94 இந்தியாவிலேயே அதிகபட்ச இடஒதுக்கீடு 69% இடஒதுக்கீடு தமிழ்நாட்டில் மட்டும்தான். அந்த தமிழ்நாட்டில் உள்ள இடஒதுக்கீடு இந்திரா சாணி வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த வழக்கு மூலமாக 50%க்கு மிகாமல் இருக்கணும் இடஒதுக்கீடு அப்படிங்கிற அந்த கண்டிஷனால் தமிழ்நாட்டோட 69% இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வரும். அப்படிங்கிறதுனால 69% இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில் சட்டமாக்குறாங்க. 92 செங்கல் அனுப்பிச்ச ஜெயலலிதா 94 இடஒதுக்கீடுக்கு உறுதி பண்ணுறாங்க. யாருமே அந்த இடஒதுக்கீட்டில் கை வைக்க முடியாத அளவுக்கான ஒரு சட்டமாக அந்த மசோதாவை தாக்கல் பண்ணுறாங்க. இப்போது 94 சட்டமாக்கின அதே ஜெயலலிதா 99 பாஜக வாஜ்பாயோட அரசை கவிழ்க்கிறாங்க. தான் கொடுத்த ஆதரவை திரும்ப பெற்று பிஜேபியோட ஆட்சியை 10-13 நாள்னு நினைக்கிறேன் அதில் கவிழ்த்து, இந்த தவறை இனிமேல் நான் செய்ய மாட்டேன், பாஜகவோட எந்த நாளும் கூட்டணி கிடையாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு வராங்க. இப்போ இந்த இடஒதுக்கீடு விவகாரம் எடுத்துங்க. பாஜக இருந்தால் இடஒதுக்கீடை உறுதி செஞ்சுருப்பானா? இடஒதுக்கீடு எந்த ஆபத்தும் வராத மாதிரியான சட்டமாக்குற முயற்சிக்கு பண்ணியிருப்பானா? பாஜகவும் அதிமுகவும் ஒன்றுங்கிற இந்த ரங்கராஜோட வாதத்துக்கு நம்ம கேட்குறோம். பாஜக இடஒதுக்கீடு ஆதரிக்கிற கட்சியா? ஆமாம், ஆதரிக்கிற கட்சி. யாருக்கான இடஒதுக்கீடு? பார்ப்பனர்களுக்கான இடஒதுக்கீடு மட்டும் ஆதரிக்கிற கட்சி. 10% இடஒதுக்கீடு மட்டும் ஆதரிக்கிற கட்சி, இடபிள்யூஎஸ் மட்டும். மீதி பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடை வரலாறு நெடுகிலும் கடுமையாக எதிர்த்து வீதிக்கு வந்த கட்சி பாஜக, ஆர்எஸ்எஸ்காரன். அப்போது ஆர்எஸ்எஸும் ஜெயலலிதாவும் ஒன்று, ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் ஒன்றுன்னா 69% இடஒதுக்கீடு நீ செஞ்சு காட்டியிருப்பியா? செய்ய முடிஞ்சிருக்குமா? வரலாறு நினைவில் வச்சுக்கோங்க. 92 செங்கல் அனுப்புனாங்க, 94 இடஒதுக்கீடை உறுதி செஞ்சாங்க, 99 பாஜக ஆட்சியை கவிழ்த்து இனி எந்த நாளும் பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னாங்க. இப்போ மறுபடியும் 2011 வருவோம். 2011 ஆட்சி அமைக்கிறாங்க. இதன் பிறகோட ஜெயலலிதாவோட நடவடிக்கையை தான் நம்ம கவனிக்கணும். 2011 மறுபடியும் ஆட்சி. 2014 மோடியா லேடியா அப்படின்னு கேட்டாங்க டைரக்டாக ஒன்றிய அரசு. இப்போ எப்போவுமே ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸு திமுகவா அதிமுகவா அப்படின்னு கேட்குறத தான் தமிழ்நாடு பார்த்துருக்கோம்.
ஆனால் மோடியா லேடியா ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த மோடி அந்த குஜராத்தை சேர்ந்த மோடியா இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்த லேடியா அப்படின்னு கேள்வி கேட்டு மண்ணை கவ வச்சாங்க. இந்தியா ஃபுல்லாக மோடியால் வீசுதுன்னாலும் தமிழ்நாட்டில் அத்தனை தொகுதியிலையும் 40க்கு 40 தோல்வி அடைஞ்சிச்சு பாஜக. இது வரலாறு. அதன் பிறகு மறுபடியும் இந்த ஜெயலலிதா இருந்தால், அதிமுக உயிர்ப்போடு இருந்தால் நம்மளால் இங்கே கால் ஊன்ற முடியாது அப்படின்னு முடிவு பண்ண பாஜக ஜெயலலிதா அவர்கள் மீது ஊழல் வழக்கு, நெருக்கடி, சிறையிலிருந்து மீண்டும் பதவி ஏற்கிறது. அவங்க 2015 காலகட்டத்தில் சிறையிலிருந்து திரும்பவும் ரிலீஸ் ஆகி பிணையில் மீண்டும் சிஎம்மாக பதவியேற்றதெல்லாம் வழக்கமாக ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஷார்ட்டாக டக்குன்னு முடித்து வேலையை பார்க்கணும், இவங்களுக்கு எதிராக நிறைய களமாட வேண்டியது இருக்குது அப்படிங்கிற சிந்தனையில் அவங்க செயல்பட்டதை தமிழ்நாடே பார்த்துச்சு. இப்படி வரலாறு முக்கியம், புள்ளி விவரம் முக்கியம், நடந்ததெல்லாம் நடந்தது தான் அப்படின்னு ரங்கராஜ் பூண்டே சொன்ன மாதிரி வரலாறை நாம் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அவங்க சுருக்கி சொல்லிப்பாங்க. ரங்கராஜ் பாண்டே மாதிரியான பார்ப்பன லாபி, பார்ப்பன குடுமி, அந்த குடுமிகளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும்தான் ஆடும். நமக்காகலாம் அது ஆடாது. நம்மளை அடிமையாக்கத்தான் அது ஆடுமே தவிர, அவங்களுக்கு சாதகமாக தான் அது ஆடுமே தவிர, என்றைக்குமே பார்ப்பனர் அல்லாத மக்களின் நன்மைக்காக அது ஆடவே ஆடாது. அவனுக்கு தேவையான அளவுக்கு எப்படி எடுத்து சொன்னால் பார்த்தீங்களா, 92ல் செங்கல் அனுப்புனாங்க, அதுக்கப்புறம் மதமாற்ற தடை சட்டம் போப்பாண்டவரே எடுத்து பேசினாங்க, அதுக்கப்புறம் எதுக்கு பாஜக, அதுக்கப்புறம் எதுக்கு ஆர்எஸ்எஸ், இவங்களே சிறப்பாக பார்ப்பனியத்தை பண்ணுறாங்க அப்படின்னு எல்லாம் இங்கே சேர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா அப்போவே பாஜக வந்துடும், செருப்பு கொண்டு அடிச்சிருப்பாங்க, டவுசரை உருவி ஓட விட்டுருப்பாங்க. ரங்கராஜ் பாண்டேலாம் இன்றைக்கி இந்த மாதிரி பேசிட்டு இருந்தால் எத்தனை கேஸ் இருந்திருக்கும், எத்தனை தடவை உள்ளே போய் வந்திருக்கணும் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டேக்கே நல்லா தெரியும். இப்படி போகிற போக்கில் நாம் தேர்ந்தெடுத்த மக்களை, நமக்காக ஆட்சி புரிஞ்ச மக்களை, நாம் அவங்கக்கிட்ட விமர்சனம் இருக்குது, அவங்க செயல்பாடுகளில் தவறு இருக்குன்னா நாம் அவங்கள கேள்வி கேட்டிருக்கோம், நாம் அவங்கள எதிர்த்து போராடிருக்கோம், நாம் அவங்களுக்கான தண்டனையாக வாக்களிச்சிருக்கோம். ஆனால் அவங்களோட செயல்பாடுகளை இவங்களே பாஜக ஆள் தான், அதனால் நீயும் பாஜகவை எதிராக பார்க்காத, இவங்களே ஆர்எஸ்எஸ்கார் தான், அதனால் நீ ஆர்எஸ்எஸ் எதிராக பார்க்காத அப்படின்னு நம்மளை மெதுவாக ரொம்ப நுட்பமாக இளைஞர்களை ஆர்எஸ்எஸ் பக்கம் திருப்பவும், விஜய் மாதிரியான ஆட்கள் தலையில் போய் உட்கார்ந்துட்டு விஜய் பின்னாடி இருக்கிற இளைஞர்களை ஆர்எஸ்எஸ் பக்கம் திருப்பவும், அன்புமணி ராமதாஸ் மாதிரியான ஆட்கள் தலையில் ஏறி உட்காந்து அந்த இளைஞர்களை சாதியாக கொஞ்சம் இவ்வளோ தூரம் கிட்ட இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அப்படி திரும்பி லெஃப்ட் எடுத்து ரைட் எடு சரியாக போச்சு அப்படின்னு மதமாக திருப்புறதும், மத வெறுப்போடு திருப்புறதும், இஸ்லாமிய வெறுப்பு பேசுகிறதும், இப்படின்னு ஒவ்வொருத்தர் தலையிலையும் சீமானே அந்த திருட்டு பையருக்கானே ஓகே நல்லா உணர்ச்சி வசப்பட்டு படம் வச்சுருக்க இளைஞர்களை கதையாக கேட்டு கைத்தட்ட வச்சுருக்க, என்ன சொன்னாலும் இழிச்சவா பையனா இருக்கிற மாதிரி மாற்றிருக்க, இனி ஈஸி அவனை நான் இந்துத்துவ பக்கம் திருப்பேன், முருகன் தான் முப்பாட்டன்னு சொல்லிட்டேன், கிருஷ்ணன் தான் மாயோன்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் நான் அவனுக்கு பெருமாளை ஏற்றுக்கிறதுக்கு என்ன, ராமரை ஏற்றுக்கிறதுக்கு என்ன, நாங்கள் ரொம்ப ஈஸியாக எங்கள் வேலையை பார்த்துக்குறோம், நீ அப்படியே எங்கள் எலும்பு துண்டுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு அப்படின்னு இவனுங்க என்றைக்கும் நம்மளை அடிமையாக்க மட்டுமே சிந்திச்சுட்டு இருப்பானுங்க, அதுக்காக மட்டுமே பேசுவானுங்க, அதுக்காக மட்டுமே செயல்படுவானுங்க. இவனுங்களோட தந்திரத்தை நாம் தெளிவாக நுட்பமாக அணுகி புரிஞ்சுக்கணும், விளங்கிக்கணும், இல்லைன்னா நாம் வீழ்த்தப்பட்டுருவோம். வரலாறு நெடுகிலும் அதுதான் நிகழ்ந்திருக்கு.